நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஜொகூர்பார் டு மலாக்கா அந்த பயணத்தில் நம்ம இப்போ எங்கே வந்து நிற்கிறோன்னு பார்த்திங்கன்னா மலாக்கான்ட்டான். மலாக்காவில் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிற வந்து மொத்தம் 5 பிளேஸ் இருக்குது. 5 பிளேஸை மட்டும் பார்த்துவிட்டு சீக்கிரம் குயிக்காக முடிச்சுட்டு திரும்ப நான் வந்து ஜொகூர்பார் ரிட்டன் ஆகணும். அதனால் இந்த ஒரு 5 பிளேஸ் மட்டும் காமிக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப பழமையான வரலாற்று ரீதியில் ரொம்ப முக்கியமான ஒரு சர்ச்சு, ரொம்ப பழமையானது, அது இன்னும் பயன்பாட்டிலே இருக்கிற சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கோம். அந்த சர்ச் பேர் பார்த்திங்கன்னா செயின்ட் பால் சர்ச். வாங்கினேன் இப்போ வந்து அப்படியே நான் உங்களுக்கு இதுதான் சர்ச்சு. இது அப்படியே மேலே போனீங்கன்னா சர்ச்சுன்னா வழிபாட்டிலே இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் 7:40 மக்களே. 8 மணி. ஆனால் 8 மணி மாதிரியே இல்லை, நம்ம ஊரில் ஒரு 7 மணி கணக்காக இருக்குது. இங்கே டைம் ஜோனு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது மக்களே. கொஞ்சம் ஒரு 1 ஹவர் வந்து மாற்றி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த இது பாருங்கள் மக்களே, இந்த மெமோரியல் இருக்குல்ல, இந்த மெமோரியல் வந்து 1985 இந்த மலேசியா சுதந்திரம் ஆனதுக்கு அதை ஞாபகத்தம் பண்ணுறதுக்காண்டி இதை கட்டியிருக்காங்க மக்களே. அந்த ஃப்ரீடம் காண்டி, இங்கே மலேசியா ஃப்ரீடம் காண்டி ஆங்கிலேயர்லேருந்து ஃப்ரீடம் வாங்கினாங்கல்ல, அதை ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறதுக்கு அப்போதைக்கு இந்த சுல்தான் இங்கே கட்டி இதை ஓப்பன் பண்ணியிருக்காரு மக்களே. இதான் என்ட்ரன்ஸ். ஆனால் ரொம்ப பழமையானது பாருங்க. இதில் சைன் போர்டு இருக்குது 1670 1670 என்ன போட்டிருக்காங்க. அப்போதைக்கு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது மலாக்கா வந்து பார்த்திங்கன்னா மலாக்காவை பொறுத்தவரையும் கடல்லேருந்து நம்ம வந்து ஈஸியாக இந்த கடல் வழியாக வந்து ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு மலேசியாவுக்குள்ளே நிலப்பகுதிக்கு வர்ற ஏரியா பார்த்திங்கன்னா மலாக்கா. அந்த மலாக்கா அவ்வளோ ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறனால தான் நிறைய அரசர்கள் வந்து இந்த மலாக்கா வந்து ஈஸியாக ஆக்குபை பண்ணியிருக்காங்க. டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரர்கள், அப்புறம் நம்ம தமிழர்களும் ஃபஸ்ட்டு வந்தது வந்து ஈஸியாக ஃபஸ்ட்டு வந்து மலேசியாவுக்குள்ளே வந்தது வந்து மலாக்காவாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கடல் வழியாக அப்படியே வந்தோம்னா இந்த பாயிண்ட்டு தான் ஈஸியாக வந்து நம்ம கரையை வந்து சேர்கிற மாதிரி இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா இந்த மலாக்கா மட்டும் நிறைய பேரரசுகள் வந்து இதை பிடிச்சிருப்பாங்க. எண்ணிக்கையிலேயே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஜப்பானியர்கள், ஆங்கிலேயர்கள், அடுத்து தமிழர்கள், அடையங்கப்பா இது மாதிரி. அப்புறம் இந்த முஸ்லீம் உள்ளே வர்றதுனால அந்த முஸ்லீம் அரசர்கள்லாம் நிறைய பேர் வந்து பிடிச்சிருப்பாங்க. அதனால் இந்த மலாக்கா வந்து வரலாற்று ரீதிகளில் வந்து எந்த ஒரு பிளேஸுக்கு போனாலுமே அந்த இடத்துல ஹிஸ்ட்ரி நிறையா கொட்டி கிடக்கும் மக்களே. இந்த தேவாலயத்துக்கு மேலே வந்துட்டான். இதான் மேலே தேவாலயத்துடைய நுழைவாயில். இந்த தேவாலயம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பயன்பாட்டிலே இருக்கா மக்களே. 1521 வந்து போர்ச்சுகீசியரில் வந்து இது சின்ன ஒரு தேவாலயமாக இந்த மலை உச்சியில் உருவாக்கியிருக்காங்க. அதிலேருந்து இன்ன வரையும் இது வந்து பயன்பாட்டில் இருக்குது. 1521ன்னா எத்தனை வருஷம்னு நினச்சி பாருங்களேன், எவ்வளோ பழமையான சர்ச்சு மக்களே. இந்த செயின்ட் பால் சர்ச்சிலேருந்து அப்படியே பாருங்கள் வியூவை. இதெல்லாம் மலாக்கா சிட்டி. அதெல்லாம் கடல், அதான் நம்ம அந்தமான் கடல். அப்படியே பாருங்கள், இதெல்லாம் மலாக்கா சிட்டி, அதெல்லாம் கடல் மக்களே. அந்த எல்லை இருக்குல்ல, இந்த இது இருக்கா, இதுக்கு அந்த பக்கம் அப்படியே எல்லாம் கடல். அங்கே பாருங்கள், இதுக்கு நேராக இது கப்பல். இதுதான் மலாக்கா சிட்டி. போர்ச்சுகீசியர்கள் வந்து 1521 வந்து அப்படியே சிம்பிளாக கட்டியிருக்காங்க மக்களே. சிம்பிளாக ஒரு தேவாலயமாக கட்டி அதை வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆட்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அடுத்து டச்சுக்காரர்கள் வந்திருக்காங்க. டச்சுக்காரர்கள் அப்படியே உள்ளே வரவும் அவங்களும் அந்த கிறிஸ்டின் மதத்தை பின்பற்றுறவர்களா, அதனால் அவங்க இன்னும் அதை பில்டு பண்ணி கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி நல்லா வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதிலேருந்து அப்படியே ஒவ்வொரு ஆளுகளாக இது வந்து கண்ட்ரோலில் எடுத்து வழிபாட்டிலே இருந்திருக்கு. இதிலெல்லாம் பாருங்கள் 1655ன்னு பதிஞ்சிருக்கு, தெரியுதா? 26 நவம்பர் பக்கத்தில் எதுக்கு போட்டிருக்குன்னு தெரியலையே. 1655ன்னு கல்வெட்டில் மாதிரி பொறிச்சிருக்காங்க. நிறைய கல்வெட்டு இருக்குது மக்கள். இங்கே வந்தீங்கலாம் இந்த கல்வெட்டையே இது வந்து இப்போ வந்து இங்கே பாருங்கள், கல்வெட்டையே இப்போ வந்து இதெல்லாம் இங்கிட்டு தனியாக எழுதி வச்சுருக்காங்க. நான் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போனால் இதுதான் ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு தேவாலயம். அதுவும் ரொம்ப பழமையானது. ஆனால் இந்த தேவாலயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் மெமோரியலாக இருக்குது மக்களே. இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் ஒன்றுமே நான் என்னமோ ஒவ்வொருத்தவங்க இங்கே இறந்துருக்காங்க. அந்த இறந்தவங்களுக்கு நினைவாக வந்து ஒவ்வொரு கல் இருக்குது. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல் இருக்கிறது வந்து ஒருத்தவங்க இங்கே மலாக்காவில் இருந்து இறந்துருக்காங்க. அவங்க நினைவாக வந்து இந்த கல்லை செதுக்கி வச்சுருக்காங்க. மக்களே, இந்த தேவாலயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் இறந்தவங்களோட நினைவாக தான் இந்த நிறையா கல்லுகள் இருக்குங்க பார்த்தீங்களா. எல்லாம் அவங்க நினைவாக செதுக்கி, நான் ரொம்ப பழமையானது. எல்லாம் 1600 1500 அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து இறந்தவங்க அவங்களோட நினைவாக இதெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க மக்களே. ஆனால் நிறையா படித்தோம்னா வச்சுக்கோங்க, நிறையா வரலாற்று ரீதியாக இருக்குது. நெதர்லாந்து அந்த யூரோப் கண்ட்ரியில் உள்ள நாடுகளில் உள்ளவங்க இங்கே வந்து வசித்து அவங்க இறந்துருக்காங்க. அதோட நினைவாக கல் தூண்கள் வச்சுருக்காங்க. இந்த சென்டரில் வந்தீங்கன்னா இது தேவாலயத்தில் இதான் கருவறை மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் காயின் போட்டிருக்காங்க. நிறைய காசு இருக்குது. அதே மாதிரி மக்களே, இந்த சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சை பார்க்க வந்து நிறையா அந்த வெள்ளைக்காரவங்க நிறைய பேர், இந்த யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் வெள்ளைக்காரவங்க இங்கே வந்து இதை வந்து விசிட் பண்ணுறாங்க. எல்லாம் அவங்க மூதாதையர் இங்கே இருக்கிறாங்கல்ல, அடக்கம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கள வந்து பார்க்குறதுக்காண்டி நிறைய பேர் வர்றாங்க. நீ காலையிலே பாருங்கள் 8 மணிக்கு இங்கே நிறையா வந்து வெள்ளைக்காரவங்க நிறைய பேர் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு. ஆனால் அந்த சர்ச்சில் மாதிரி அந்த இதெல்லாம் இல்லை. அது என்ன பண்ணுறது, வணங்குறதெல்லாம் இல்லை, வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் இந்த தேவாலயம் வந்து பயன்பாட்டில் இருக்குங்கிற மக்களே. ஆனால் யாருமே இங்கே எதுவும் ஒரு சாமி அது மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் எப்படி பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் இது நினைவாக இருக்குது. ஆனால் நம்ம இப்போ போகிறது பார்த்திங்கன்னா பாருங்க, 1521 மக்கள் வாழ்ந்த இடம் இதெல்லாம். இந்த 1521 மக்கள் இந்த இடத்தெல்லாம் மிதித்து நடந்து இந்த ஏரியா திருவிழா மாதிரி எப்படி ஜேன்னு இருந்திருக்கு. ஒரு தேவாலயம்னா அப்போல்லாம் நல்லா ஃபேமஸாக இருந்திருக்கும்ல. அதுவும் மலை உச்சியில் இருக்குது. அதே மாதிரி மக்களே, இந்த தேவாலயம் வந்து மலை உச்சியில் இருக்கா. அந்த மலை உச்சிக்கு வந்து இருக்கிற 4 பக்கமாக வழி மேலே ஏறுது இறங்குது, சுற்றி வழி இருக்குது. நம்ம எந்த பக்கம் இருந்து வேணாலும் மேலே ஏறிக்கலாம் இறங்கிக்கிறலாம். அந்தளவுக்கு வசதி பண்ணி இருக்குது. அப்போ அந்தளவுக்கு நல்லா ஃபேமஸானே இருந்திருக்கான் அப்போ ஆதி காலத்தில். இப்போவுமே ஃபேமஸ் தான், நிறைய மக்கள் வர்றாங்க பார்க்குறதுக்கு. இருந்தாலும் அப்போ வழிபாட்டில் இருக்கையில் எவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்கான். இவ்வளோ வழிகள் ஏறுறதுக்கு, மேலே ஏறி இறங்குறதுக்கு 4 பக்கமும் இருக்குன்னா பார்த்துக்கங்க மக்களே. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செயின்ட் பால் சர்ச்சுக்கு அடிவாரத்தில் நிற்கிறோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் மலை ஏறினாமா, அந்த பக்கம் அப்படியே மலை ஏறினா, அந்த மலை இறங்கி அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தோம்னா இது வந்து மலாக்கா சுல்தானோட அரண்மனை மக்களே. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து மலாக்கா சுல்தானோட அரண்மனை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் முன்னாடி பாருங்கள், இந்த இது போட்டிருக்காங்கல்ல, இந்த தளம் போட்டு இந்த இடத்துல தளம் போடாமல் இருக்கா. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தொல்லியல் துறையில் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. தொல்லியல் துறை வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துல வந்து மண்ணெல்லாம் தோண்டி எவ்வளோ பழமையானது அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணி எடுத்துருக்காங்க. இந்த இடம் ஒன்று அப்படியே பாருங்கள், அந்த இடம் அந்த எந்தெந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் மண்ணை தோண்டி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க மக்களே. ஆராய்ச்சி பண்ணி அங்கே என்னென்ன கிடச்சதோ எல்லா இடத்துலையும் சைன் போர்டு இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு வரலாறு இருக்குது மக்களே. அதுதான் இந்த மலாக்கா. வாங்க அடுத்த பிளேஸ் நான் உங்களுக்கு கொண்டு காமிக்கிறேன். இன்னமும் நம்ம வந்து செயின்ட் பால் சர்ச்சில் தான் நிற்கிறோம் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ச்சா, பழமையான சர்ச்சு தேவாலயம். அதுக்கு அப்படியே பக்கத்தில் பாருங்கள் கப்பல், நல்ல பெரிய கப்பல் கணக்காக இது பாருங்கள். ஒரு வீடு தாண்டி கப்பல் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை இது கப்பல். ஆனால் நேரில் பார்த்தா நல்லா தெளிவாக இருக்குது மக்களே. கப்பல் அந்த முன்னாடி இருக்கும்ல கோபுரம், அந்த அதுக்கெல்லாம் வந்து பின்னாடி கூட்சி ஏற்றுறதுக்கெல்லாம் இருக்கும்ல, அந்த கணக்கு நல்லா பிரம்மாண்டமாக செஞ்சு வச்சுருக்காங்கப்பா. தத்ரூபமாக இருக்குது. நேரில் பார்த்தா நல்லா ரசனையாக இருக்குது மக்களே. ஆனால் கேமராவில் வந்து எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு தெரியவில்லை. இப்போ நம்ம வந்து இந்த தேவாலயத்தை பார்த்தோமா, இதை முடிச்சுட்டு இங்கேருந்து பக்கத்துலேயே இது வந்து
இதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து டச் ஸ்கொயர்னு இருக்குது. அந்த டச் ஸ்கொயருக்கு இப்போ நம்ம போகிறோம். அது இங்கேருந்து இந்த ஏரியாவெல்லாம் அப்படியே கவர் பண்ணுறேன். வீடியோ வந்து ஆன்லேயே இருக்கான். எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஏரியாலாம். இப்போ வந்து தேவாலயத்துலேருந்து டச் ஸ்கொயருக்கு போகிறோம். மக்களே, இந்த தேவாலயத்துக்கு அப்படியே பின்னாடி தான் இருக்குது அந்த டச் ஸ்கொயரு. ஆனால் அந்த ரூட்டில் வந்து நம்ம நடந்து போகிறதுக்கு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. நம்ம பைக்கில் போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும். அதனால் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 1.5 கிலோமீட்டர் வந்து இப்போ வீடியோ ஆன்லேயே இருக்குது. நம்ம இப்போ இந்த தேவாலயத்துலேருந்து டச் ஸ்கொயருக்கு போயிட்டு இருக்கோம். இந்த டச் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ இருக்குல்ல, யுனெஸ்கோ வந்து இதை ஒரு வரலாற்று பாரம்பரியமிக்க இடம்னு இதை அறிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இடம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:37 மக்களே. கரெக்டாக 8:37 இந்த கண்டிஷனில் தான் இருக்குது மலாக்கா. ஜொகூர் பார்லேருந்து மலாக்கா பயணத்தில் நம்ம இப்போ எங்கே வந்து நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டச் ஸ்கொயர் வந்திருக்கோம். இது அப்படியே சுற்றி மட்டும் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே சுற்றி பாருங்கள். இது வந்து ஒரு தேவாலயம். இது பார்த்திங்கன்னா இது வந்து டச் ஸ்கொயரு. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா தெரியுதா, இங்கே வந்து மலாக்கா ரிவர் ஓடுது. இது வந்து இப்படியே ஓடுது மக்களே. இதை சுற்றி மலாக்கா ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, அப்படியே எங்கள் அப்பா. இது பக்கத்துலேயே இதான் டச் ஸ்கொயரு. இப்படியே நான் அப்படியே உள்ளே போகிறேன் மக்களே. இப்படியே உள்ளே போய் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே வந்து உள்ளே போகிற மாதிரி வழி இருக்குது. இது இப்படியே இறங்கி வந்தால் இங்கே பற்றிலா ஆறு. என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி. அதே மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்குது மக்களே. இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா இப்படியே ஓடியாருது. இப்படி வந்து இதில் போகுது. அப்படியே டச் ஸ்கொயர் உள்ளே போகிற மக்களே. வாங்க பயணத்தில் கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது அப்படியே உள்ளே தான் நிறைய காரு பஸ்ஸு மக்கள்லாம் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில. வாங்க நம்மளும் போய் பார்ப்போம். மக்களே, அப்படியே வந்தோம்னா இங்கே பாருங்கள், ஒரு சைன் போர்டு இருக்குது. வெல்கம் டு மலாக்கா, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிட்டி. இங்கே பாருங்கள், இதில் என்ன தெரியுமா போட்டிருக்கு, இந்த மலாக்கா சிட்டியில் நிறைய நினைவுகள் வந்து நிறைய கொட்டி கிடக்காமா. நீங்கள் வீட்டுக்கு போகையில் நல்ல நினைவுகளாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு போட்டிருக்காங்க மக்களே. நல்ல நல்ல நினைவுகள் உங்களுக்கு வேணும்னா இங்கே மஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், சுற்றி பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா இது உள்ளே போகிறோம். தெரியுதா மக்களே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்கொயர். டச்சுக்காரர்கள் வந்து இந்த இடத்துல மிகுதியாக நல்லா செழிப்பாக வாழ்ந்துருக்காங்க. அதை நினைவுபடுத்தி தான் இந்த டச் ஸ்கொயர் இன்னமும் வந்து செயல்பாட்டில் இருக்குது. இது வந்து யுனெஸ்கோ வந்து இதை வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவமான இடம்னு இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் நம்ம பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கோம் மக்களே. டச்சுக்காரர்கள்லாம் நான் ஃப்ரான்ஸுக்காரவங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டச்சுக்காரர்கள்லாம் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்களாமா. இப்போ போர்ச்சுகீசியர்கள் அடுத்து வந்து டச்சுக்காரர்களாக தான் மலாக்காவை பிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து நினைவாக கட்டி அவங்க வாழ்ந்த இடங்கள் தான் அது வந்து டச்சு ஸ்கொயராக இருக்குது. இது எல்லாமே ஒரே பெயிண்டிங் பாருங்கள், இதெல்லாம் சிகப்பு கலராக இருக்கா, அதனால் இதை வந்து ரெட் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க.
அப்படியே போயிட்டு இருக்க மக்களே. உள்ள காருக்காரங்களை வந்து நம்மளை ஏற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. இதை தான் வந்து விக்டோரியா நீர்வீழ்ச்சி மக்களே. இது விக்டோரியா நீர்வீழ்ச்சி. இது வந்து பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்கள் கட்டின தேவாலயம். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா யூத் மியூசியம்னு ஒன்று இருக்குது. இது பக்கத்துலேயே அப்படியே ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்களோட அலுவலகமாக இருந்திருக்கு, ஆட்சி அலுவலகமாக இருந்திருக்கு. இதிலேருந்து தான் ஆட்சி பண்ணியிருந்திருக்காங்க மலாக்காவை டச்சுக்காரர்கள். இந்த அலுவலகத்துக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கடிகாரம் இருந்திருக்கு. இது வந்து ரொம்ப பழமையான கடிகாரமாக இருக்குது மக்களே. இதான் இந்த இடத்துல உள்ளது. அப்படியே சுற்றி பார்த்துங்க, 360 டிகிரியில் இதான் இருக்குது. இதுக்கு அப்படியே இது சேர்ச்சு. இது வந்து விக்டோரியா நீர்வீழ்ச்சி. அது வந்து பார்த்திங்கன்னா யூத் மியூசியம். அது பக்கத்துலேயே அப்படியே லெஃப்ட் சைடில் அந்த சைடு பார்த்திங்கன்னா மலாக்கா ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அப்படியே போய் மலாக்கா ஆறுக்கு போவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளைக்காரர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. யூரோப்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களோட மூதாதையர்களை பார்க்குறதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க மக்களை. இந்த வழியாக தான் உள்ளே வந்தான். டச்சு ஸ்கொயர் அப்படியே உள்ளே வந்தான். இப்படியே வந்து இதில் வந்து இப்படியே வந்து மேலே ஏறி நிற்கணும். நம்ம இப்போ நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்களோட ஆஃபீஸாக இருந்திருக்கு, ஆட்சி பண்ணுறதோட அலுவலகமாக இருந்திருக்கு. அது மேலே நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து நான் உங்களுக்கு வந்து இந்த அலுவலகத்துலேருந்து நான் இங்கே அப்படியே சுற்றி உள்ள வியூவெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து பார்த்திங்கன்னா சர்ச் இருக்குது. இந்த சர்ச் வந்து 1753 டச்சுக்காரர்கள் கட்டியிருக்காங்க மக்களே இந்த சர்ச்சு. இது பக்கத்துலேயே இது பார்த்திங்கன்னா யூத் மியூசியம் மக்களே, யூத் மியூசியம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் ஸ்கொயரோட வீதி. இது பார்த்திங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி வழி இதில் இது வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியா நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க. அதுவும் நல்ல பழமையானது. அதுக்கும் ஒரு வரலாற்று பூர்வமான நிகழ்வுகள்லாம் இருக்குது மக்களே. அதுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பழமையான 1753 அப்பத்துலேயே கட்டின இது வந்து ஒரு கடிகார டவர். இது அப்படியே அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் மலாக்கா ரிவர் ஓடிக்கிட்டு இருக்குது, மலாக்கா ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அந்த அலுவலகத்துக்கு மேலே நின்றுட்டு இருக்குது. இங்கேருந்து இந்த முன் தோற்றத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் மக்களே. ஆனால் மக்களே இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் கருப்பாக இருப்பீங்க, மற்ற எல்லாம் வந்து வெள்ளைக்காரவங்க தான். அதிகமாக அவங்க மூதாதையர்களோட வாழ்ந்தது வந்து பார்க்குறக்காண்டி நிறைய பேர் அந்த யூரோப்பியன் கண்ட்ரோல்லேருந்து வந்திருக்காங்க. நிறையா வந்து வெள்ளைக்காரர்களாக இருப்பாங்க மக்களே. அந்த டச்சுக்காரர்களோட தேவாலயத்தை பாட்டோமா, இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த தேவாலயம். அதுக்கு நேராக அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே ஆட்சி பண்ணால் சுல்தான்களோட கோட்டை இருக்குது மக்களே. அதுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டச் லேயர் 5, டச் லேயர் 10, டச் லேயர் 15. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீரங்கி இருக்குது. ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே. அடி வராது, என்னன்னு தெரில மக்களே. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்துக்கங்க டச்சு பாசன். இது வந்து பாருங்கள் போர்ச்சுகீசியர் சுவர், போர்ச்சுகீஸ் வால்னு போட்டிருக்கு. போர்ச்சுகீசியர்களோட சுவராமா இது. ஆனால் சுல்தான் காலத்தில் வந்து இது கோட்டையாக இருந்திருக்கு. ஆனால் இதுக்கு ஏன் போர்ச்சுகீசியர் சுவர்னு வச்சாங்கன்னு தெரியவில்லை. அப்படியேங்க அப்போ 1 2 3 4 5 6 பீரங்கி இருக்குது மக்களே. 6 பீரங்கி, 6 பீரங்கியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குங்க எத்தனை பேர் நின்னாங்கன்னு தெரியவில்லை. எவ்வளோ பேர் நின்றுப்பாங்க அப்போ. இதுதான் சர்ச் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்களோட ஆஃபீஸ் அலுவலகம். அதுக்கு அப்படியே முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோட்டை இருக்குது. அந்த கோட்டையில் ஏறினா தான் நம்ம இப்போ பீரங்கியோடு நின்றுக்கிட்டு அப்படியே மலாக்கா ஆற்றை பார்க்க போகிறோம். மலாக்கா ஆறு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இந்த காவலாளிகள் என்ன சுற்றி பார்ப்பாங்களே யாரும் வர்றாங்களா போகிறாங்களான்னு, அதுக்குள்ளே நின்று நான் உங்களுக்கு
மலாக்காரை காமிக்கிறேன். இது செட் ஆகலை மக்களே. வெளியிலேருந்து நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் மலாக்கா ஆறு. ஆனால் மக்களே, இந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு நான் மூணு மணி நேரம் தான் நான் பிளான் பண்ணேன். 3 மணி நேரத்தில் சுற்றி பாட்டு கிளம்பிடுவோம்னு. ஆனால் வாய்ப்பே இல்லை மக்களே. இது அவ்வளவு கொட்டி கிடக்கு இந்த ஊரில். சுற்றி பார்க்குறது அவ்வளோ ஒரு நாள் இருந்தாலும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். நின்றுக்கிட்டே இருக்கலாம். யாராவது இந்த முறையில் மீன் பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள் என்னென்ன கூத்து நடக்குதுன்னு இங்கே மலாக்காவில். என்னங்க இது மீன் இப்படி பிடிக்கிறாரு? இங்கே பாருங்க, மீனை ஒன்றா இங்கே போடுறாரா? ஆனால் அடித்து சொல்லுவேன், இது மீனே கிடையாது. இது சுப்பையிலுக்கு பரிணாம வளர்ச்சியில் மீனெல்லாம் அப்படியே அதோட தன்மை. இங்கே பாருங்கள், குப்பையை அள்ளி போடுவோம்ல, குப்பை அள்ளி போடுவோம்ல, அந்த ட்ரேயில் அந்த மீனை அள்ளி போடுறாரு மக்களே. எல்லாம் அந்த மீனால் என்ன கருவம்னு தெரியல. இங்கே பாருங்க, யாராவது இப்படி மீன் பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? நம்மளோட அவசரத்தில் மீனெல்லாம் அதோட இயல்பை மாற்றி விட்டு, ஐயோ மீனுக்கான தன்மையே இல்லை இங்கே உள்ள மீனை பார்க்கையில். எல்லாம் வந்து கரை ஏறி கிடக்குது மக்களே. அவர் அந்த குப்பை அள்ளுவோம்ல, அந்த ட்ரேயில் அள்ளிக்கிட்டு இருக்கார் மீனை. இந்த மீனெல்லாம் சாப்பிட்டா எப்படி நம்ம உயிர் வாழ்கிறது? நிறைய மீன் குஞ்சுகள் ஓடுது. இங்கே பாருங்க, நிறைய மீன் குஞ்சுகள் ஓடுது. இதுலேயே பெரிய பெரிய மீன்லாம் அந்த கரை ஏறி வந்து நிற்கிது. அது அந்த குப்பை அள்ளுற ட்ரே இருக்குல்ல, அதில் வச்சு அப்படியே அழகாக அள்ளிட்டு போயிடுறாரு. பாருங்க, மனுஷன் மீனை பிடிச்சி இங்கே பாருங்கள், இந்த மீனெல்லாம் இருக்குல்ல, இந்த மீனெல்லாம் இந்த ட்ரெயில் அள்ளி அப்படியே போட்டிருக்காரு. யாரை குத்தன்னு சொல்கிறது? மனுஷனை குத்தன்னு சொல்கிறதா, இல்லை மீன் அதோட தன்மையை மாறின மீனை குத்தன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல மக்களே. இதான் பார்த்திங்கலாம் மலாக்கா நதி. மலாக்கா நதி அந்த பக்கம்லாம் பார்த்திங்கலாம் ஃபெரி இருக்குது, போட்டு வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வசதியெல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து திசை திருப்பி விடுற இடம் மாதிரியே இருக்குது மக்களே. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது மக்களே, மலேசியாவோட துயரம்னா அந்த மலாக்காவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிற எல்லா மக்களும் மலேசியாவுக்குள்ளே உள்ளே பூந்ததுக்கு இந்த மலாக்கா தான் என்ட்ரன்ஸாக இருந்திருக்கு. அதை வச்சு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மலேசியாவோட துயரம் வந்து இந்த மலாக்கா தான் மக்களே. இதுதான் மலாக்கா கோட்டையா? அந்த கோட்டைக்கிட்ட நிற்கிறான். அப்படியே நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து மலாக்கா கோட்டை. இது வந்து மலாக்கா நதி ஓடுது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்த ஜூம் பண்ணுறேன், என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரு மீனை, இது என்னன்னு தெரியல மக்களே, அந்த மீனை பாருங்கள் எப்படி போட்டு பிடிச்சி தின்னுட்டு இருக்குன்னு. இந்த மீனுங்கெல்லாம் எதுக்கு வந்து கரை ஏறி கிடக்குன்னு தெரியல. உள்ளே தண்ணிக்குள்ளே இருந்து ஜில்லு நாயி அதுக்கெல்லாம் இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். முதலையா அந்தாங்கன்னு நீந்தி வந்துக்கிட்டு இருக்கு பற்றிலா? அங்கே உக்கா மக்கா, இது என்னன்னு தெரியலையே, முதலையா இல்லை வேறு எதுவுமா? இந்த இடத்துலையே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படகு சவாரி இருக்குது மக்களே. இங்கே பற்றியலா அப்படியே மலாக்கா நதியில் வந்து படகு போயிட்டுருக்கு. படகு சவாரி எடுத்துக்கலாம். ஆனால் அந்த முதலையா இல்லை அது என்னன்னு தெரியலப்பா. ஆனால் அங்கேயே இருக்குப்பா.